हाय फ्रेंड्स इनकी வீட்ல இருக்கறதை வச்சு ஈஸியா சிம்பிளா தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 2 பட்டை, கொஞ்சமா ரோஜா இதழ், அப்புறம் ஒரு அன்னாசி பூ, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு, பிரியாணி இலை, எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க, இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ தக்காளி ஒரு 1/4 கிலோவுக்கு அதிகமாக ஒரு 5 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் சும்மா கொஞ்சமாக காரத்துக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேங்க. 2 டம்ளருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.